Obviously, the first thing you should be doing at the back post is trying to clear it away. Correct? Clear it away with your head or with your body, with your leg, whatever. சென்டர் பேக்காக இருந்துட்டு 3 கேமு மாட இவ்வளோ கேவலமாக ஆடுவேன். கம்யூனிட்டி சீல் ஆரம்பிச்சான், அதுலேயும் மோசம். போன்மத் கூடயும் மோசம், இந்த கேமும் மோசம். ரிமெம்பர் ஒரு 3 years முன்னாடி வி ஹேட் அ செட் பீஸ் கோச், ஒரு த்ரோ இன் கோச், எல்லாமே நம்மள்ட்ட இருந்தாங்க. ஃபார் சம் ரீசன் நவ் வி டோன்ட் ஹேவ் எனி ஒன் செட் பீசஸ் பண்ணுற, பிகாஸ் வி ஆர் கன்சீடிங் அ லாட் ஆஃப் செட் பீசஸ். குமோவா வந்து அப்புறம் இன்டர்வியூ கொடுத்துருந்தான். இந்த மாதிரி வந்து எல்எஸ்சி டிவிட்டான்னு நினைக்கிறேன். இது மாதிரி வந்து அந்த இன்டர்வியூ கேட் பண்ணிட்டு, டிட் சொபோஸ்லை டிட் யூ கால் அவுட் டு சொபோஸ்லை தட் யூ ஆர் தேர் அப்படின்னு. இல்லை சொன்னா, இல்லை சொபோஸ்லை வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல என்கிட்ட சொன்னா, ஐ கைண்ட் ஆஃப் ஹோப் தட் யூ வுட் பி தேர், அதனால தான் நான் விட்டுட்டேன் அப்படின்னு. அது பயங்கரமான ரிஸ்க். அது பின்னாடி குமோவா மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான், சொபோஸ்லை போட்டு சாத்தி இருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பிட்ட போடுறோம், 110 million போடுறோம், ஸ்ட்ரெயிட் ரிஜெக்ட். ஓகே, ஏன்னா வி ஆர் நாட் என்டர்டெய்னிங் எனி பிட்ஸ் ஃபார் அவர் ஸ்டார் பிளேயர் அப்படின்னு ஒரு பொய் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அப்புறம் அன்பார்ச்சுனேட்டான விஷயம், நம்மளோட கேம் வந்துருது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட கேம் வந்து டிரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டுக்குள்ளார வரல அப்படின்னா அது வேற மாதிரி போயிருக்கும். ஓகேவா? ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். என்ன நேற்று நைட் நியூ காஸ்ல் லைவ் வாட்ச்லாங்கலாம் பண்ணோம். பயங்கரமான கேமு, பயங்கரமான ஃபினிஷு. எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்போதான் எல்லாம் கொஞ்சம் காம் டவுன் ஆகி, இதுக்கு முன்னாடி எதுவும் பேசக்கூடாதுன்னு இப்போதான் காம் டவுன் ஆகி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கேன் நான். அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இருக்கிற தப்பெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா நேற்று எல்லாம் பாராட்டெல்லாம் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இருக்கிற தப்பையெல்லாம் நம்ம இனிமேல் கண்டுபிடிக்கிறத நம்ம இதோட எபிசோட். ஆமாம், இல்லை அதான் ரிவ்யூ எபிசோட். நேற்று ஆக்சுவலாக லைவ் ஸ்ட்ரீம் முடியிற போதே யாரோ ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, இப்போவே ரிவ்யூ பண்ணிவிடுங்க, இந்த இமோஷனோடையே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ மீன் பார்ட் ஆஃப் இட், நாங்கள் வந்து ஏன் இந்த சேனல் அந்த மாதிரி பண்ணுறதில்ல அப்படின்னா, அந்த எமோஷனோட பேசினா ஒன் சைடாகவே போகும். வெறும் ரியோ குமோவா பாராட்டு தான் இருக்கும் அந்த எபிசோட் ஃபுல்லாகவே. நாட் தட் இ டசன்ட் டிசர்வ் இட், பட் ஆக்சுவலாக நம்ம கேமில் என்ன நடந்ததுங்கிறது ரிவ்யூ ப்ராப்பராக பண்ணுறதுக்கு ஒரு காமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே தான் யூஸ்வலாக பண்ணுவோம். இன்னொன்று, நேற்று நைட்டு 10 மணி மேட்ச் முடியும் போது நான் இன்னும் சாப்பிடவே இல்லை அதுக்குள்ள. அதுவும் இருக்கு. ஆமா, அதுவும் இருக்கு. ஸோ அதனால தான் ரிவ்யூ வந்து அடுத்த நாள் பண்றோம். பட் இன்னைக்கு வந்து நியூகாசில் 2 லிவர்பூல் 3, அலெக்சாண்டர் ஈசாக் டார்பி ஜெயிச்சுட்டு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நாங்கள் நியூகாசில் கேம் ரிவ்யூ பண்ண போகிறோம், அதோட டாக்கிங் பாயிண்ட்ஸ்லாம் பேச போகிறோம். அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் ஈசாக் ட்ரான்ஸ்ஃபர் சாகாவை பற்றியும் நாங்கள் பேச போகிறோம். ஸோ அதனால ஸ்டே டியூன் ஃபார் தட். பட் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னோம் நாங்கள் லைவ் ஸ்ட்ரீமில். நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க. 2597 அதுதான் நம்மளோட இப்போ கரண்ட் சப்ஸ்கிரைபர் நிலைமை. சொன்ன மாதிரி சீசன் அந்த நியூ இயர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, 2026 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 3000 அடிக்கணுங்கிறது தான் நம்மளோட டார்கெட்டு. ஸோ அதுக்கு வந்து வி ஆர் வெல் ஆன் அவர் வே. இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க. இதே மாதிரி கண்டினியூ பண்ணீங்கன்னா நாங்கள் ஃபேக் அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ண சொல்ல மாட்டோம். சரி, ஆமாம், இருக்கிற இதில் அதில் கொஞ்சம் யோக்கியனா வேற பேசிக்க வேண்டியது. ஆமாங்க, இதெல்லாம் வந்து திருடனுக்கும் ஒரு இது இருக்குல்ல, என்ன சொல்றது, அந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குல்ல. ஓ சரி, பணக்கார வீட்டில் மட்டும்தான் திருடுவேன், வேற எந்த வீட்டுக்கும் போக மாட்டேன் அப்படின்னா. ஆமாம், கரெக்ட். பட் எனிவே, ஸோ அதான் 2597. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து @காப்கருத்து உங்களுக்கு கீழே தெரியும். ட்விட்டரில் வந்து @காப்கருத்து _LFC. ஸோ அதுதான் நம்மளோட ட்விட்டர் ஐடி. அப்படியே கேமுக்கு வருவோம். நியூகாசில் 2 லிவர்பூல் 3 பயங்கர எக்ஸைட்டிங்கான ஃபினிஷ். ரொம்ப கேவலமான கேம். அதுக்கு அந்த செகண்ட் ஹாஃப் வந்து அதுக்கு முன்னாடி பயங்கர கேவலமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 30 நிமிஷம் ஒரு கேவலமாக இருந்துச்சு. நடுவில் மட்டும் ஒரு 20 நிமிஷம் நல்லா ஆடணும். அவ்வளோதான் ரிவ்யூ. அவ்வளோதான் 35 நிமிஷம் செருப்படி, 35 55 வரைக்கும் நல்ல கேம், 55 திருப்பி செருப்படி தான். அநியாயம். இதெல்லாம் என்னன்னு சொல்றது? இப்படி எல்லாம் மோசமா விளையாடி பாயிண்ட் எடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் ஹேஸ் டு ஸ்டாப்புங்க. இதெல்லாம் we have to be truthful and say it was a very very bad game. இதெல்லாம் டிஃபெண்ட். நான் வந்து ஒரு கவுண்டரா ஒன்று கேட்குறேன். அதாவது ஒரு டீம் வந்து இப்படி ஆடியும் 3 பாயிண்ட்ஸ் எடுக்கிறது தானே ஒரு டைட்டில் வினிங் டீமுக்கு வந்து அழகு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. 2 வாரம் அழகா இருக்கும், 3வது வாரம் தானி அடிப்பாங்க, அப்ப நல்லா இருக்காது, ரொம்ப மோசமா இருக்கும். அதுவும் 3வது வாரம் பெரிய டீம் வேற கூட வருது, அங்கெல்லாம் அடிச்சாங்கன்னா அவனால தாங்க முடியாது அவங்களோட. அந்த அளவுக்கு மோசமா. அதாவது இது இந்த கேம்னு மட்டும் இல்ல, 3 கேம் ஆச்சு. 3 கேமா அதே 2-0 லீடு, அதே 2-2 பண்ணி 1 டிரால போய் முடிஞ்சது, மீதி 2 வின் பண்ணிருக்கிறோம். இது வந்து ரிப்பீட்டிங் பேட்டர்ன் ஃபார் 3 கேம்ஸ்.
ஈவன் இஃப் த டிஃபென்ஸ் இதுக்கு மேல நாங்க முடிக்க மாட்டோம்டா, கேமை வந்து வந்து கடை சேர்த்த மாட்டோம்டா, நீ இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா we will get found out. நெக்ஸ்ட் கேமே we will be found out. ஆமா, நீங்க எதுக்கு அவ்வளவு தூரம் போகணும்? எத்தனை கேம் இப்படியே ஆடுவீங்க? 2 கோல் டிராப் பண்ணி இதுக்கு மேல மிட்ஃபீல்ட் அட்டாக் என்ன பண்ணும் உங்களுக்கு? கேவலமா மிஸ்டேக்ஸ் பண்ண டிஃபென்ஸ்ல எத்தனை கோல் தான் அட்டாக் போட முடியும்? ஆமா, கரெக்ட். இல்லை, அதான் லாஸ்ட் வீக் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அது டாக்டிக்கல் இஷ்யூவா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 2 டிஃபெண்டர் மட்டும் பின்னாடி இருக்கிறது, கேரகர் கூட கேட்டான்னு சொல்லி. இந்த வாரம் அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல முடியாது, ஏன்னா இட் இஸ் 2 இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ். அதாவது டிஃபென்ஸோடய ஆரம்பிக்கலாம், அதுதான் எழுதியிருக்கேன் ஃபர்ஸ்ட் அஜெண்டாலேயே. ஈவன் தோ நம்ம வந்து கேமை ஜெயிச்சா கூட டிஃபென்ஸ் லுக் ஷாம்பாலிக்குன்னு தான் நான் ஃபர்ஸ்ட் அஜெண்டாவில் எழுதியிருக்கேன். ஏன்னா அதுதான் பிக்கெஸ்ட் கன்சர்ன். அதாவது 3 கேமாக நீங்கள் சொன்ன மாதிரி 2-0 லீட் எடுத்து ட்ராப் பண்ணியிருக்கோம் 2-2க்கு. அண்ட் இட் ஹாஸ் பின் என்ன சொல்கிறது, ஒரு இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸா டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸா இல்லை வாட் எவர் இட் இஸ், இந்த கேம் வந்து இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ் தான். ஐ மீன் டிஃபென்ஸ் இஸ் நாட் லுக் குட் ஓவராலாக 3 வாரமா. அண்ட் ஐ திங்க் we have to single out players here. ஏன்னா வான் டைக் had அதுதான் இல்ல கேம், அதுதான் நான் சொல்லலாம்னு இருந்தேன். ஆமா, சென்சேஷனல் நீங்க கேம். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இது வந்து பயங்கரமான ஒரு, அதாவது எதிர்பார்த்ததோட ஒரு எக்ஸ்பெக்டேஷனை எக்ஸீட் பண்ணி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சென்சேஷனல் கேம் வான் டைக் இருந்து இந்த கேம். அதை நானே எதிர்பார்க்கலடா, இப்படி ஆடுற நீ இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இட் வாஸ் ரியலி குட். அத்தான கிளியரன்ஸை பண்ணா வெளியே. we have to ask questions of Karkes. அதாவது நம்ம வந்து வாங்கும்போது எனக்கு இந்த கேம் இது பார்க்கும்போது we did a video like 6 months ago. Karkes is not the solution. we need a left center back hybrid மாதிரி ஒரு பிளேயர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாசம் முன்னாடி ஒரு வீடியோ பண்ணோம். அப்புறம் சரி கர்கஸ் தானா ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசை தேத்திக்கிட்டோம். he has looked all over the place, literally all over the place. ஆமா, கம்யூனிட்டி ஷீல்ட் ஆனா எனக்கு ஞாபகம் இல்லை, கம்யூனிட்டி ஷீல்ட் ஆனா நானு தெரியல எனக்கு. பட் இந்த லாஸ்ட் பிரீமியர் லீக் மட்டுமே எடுத்துப்போம், இந்த 2 கேமா ஐ ஃபீல் லைக் வந்து கர்கஸ் வந்து இஸ் அ வெரி இமோஷனல் பிளேயர். அதாவது he lets the emotion get him. ஃபர்ஸ்ட் கேம் போர்ன்மத்துக்கு அகேன்ஸ்டா ஃபார்மர் டீம், அதனாலேயான்னு எனக்கு தெரியல. பட் he just look like வந்து, அதாவது அந்த ப்ரெஷரோட பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஒரு அந்த ப்ரெஷர் எடுத்துட்டு he didn't perform. அண்ட் அதுலயே உங்களுக்கு அந்த கேம்ல அவனுக்கு எல்லோ கிடைச்சது போர்ன்மத்துக்கு அகேன்ஸ்டா, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் டேக்கிளுக்காக தான் எல்லோ கிடைச்சது. ஏன்னா அவனுக்கே தெரியும் அவன் நல்லா பண்ணல. இந்த கேம்ல என்னடான்னா he was actually, I thought he was okay, not like playing wise. பட் ஆனா அந்த மிஸ்டேக் வந்து இட் இஸ் அ வெரி பேசிக் மிஸ்டேக். அதாவது இதெல்லாம் வந்து ஒரு ஹெட்டர் வருது, நீ என்னத்துக்கு வந்து அதாவது இப்போ வேர்ட்ஸ் எக்கிட்டிக்கேனா கூட எக்கிட்டி அவங்க பற்றி அப்புறம் வருவோம். பட் அவங்கன்னா கூட தேவ் கம் ஃப்ரம் அதர் லீக்ஸ், கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லலாம். இவன் போர்ன்மத்தில் இருந்திருக்கான். he knows how physical this league is. he knows அவன் ப்ரூனோ கிமாரேஸ்க்கு அகேன்ஸ்டா நேற்று ஃபர்ஸ்ட் டைமாக ஆடலாம் அவன். he knows how dangerous they are from set pieces. அவங்களுக்கு ஹைட் அட்வான்டேஜ்லாம். அப்புறம் எதுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் he has misjudged the flight. அதனால தான் அவன் பிளாக் பண்றதுக்கே போறான். சரி, அதுக்கப்புறம் பிளாக் பண்ணணும்னு முடிவு பண்ணா கூட யூ கேன் சேஞ்ச். அது பால் வரதை பார்த்துட்டாவது யூ கேன் சேஞ்ச் டு அட்லீஸ்ட் சரி ஓகே என்னால ஹெடர் வின் பண்ணலனால கம்பீட் பண்றேன், அட்லீஸ்ட் ஐ ட்ரை டு புட் ஹிம் ஆஃப். அதுக்கப்புறமும் ப்ரூனோ வந்து கோல் போடுறான்னா சரி ஓகே போ, ஜஸ்ட் ஹேட் அ பெட்டர் ரீச், ஏதாச்சும் அது மாதிரி ஏதாச்சும் சொல்லிக்கலாம். இவன் வந்து அது பண்ணாம இஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு பிளாக், எதுக்குன்னு தெரியல. He has just it's an individual mistake. He has completely misjudged the flight of the ball anga. Misjudged the flight e udunga. Obviously the first thing you should be doing at the back post is trying to clear it away, correct? Clear it away with your head or with your body, with your leg, whatever, unless you get the shout from the keeper. Leaving shout kadikiravar thavara you have to clear. That's the first thing that you're taught as a or left back or right back when you're defending the far post. Goalkeeper shout kaga wait pannu, இல்லனா you do your thing, you go and you clear the ball. இந்த zone out பண்ணி பால் வந்து பின்னாடி போக வைக்கிறதெல்லாம் வந்து அட்வான்ஸ்டா. இது வந்து வான் டைக்கோட அவுரா டிஃபெண்டிங் மாதிரி. அது நம்மளுக்கு இந்த சமயத்துல தேவை இல்லை, யோசிச்சு பார்த்தா. அது இந்த நேரத்துல நீ வந்து அதை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது உனக்கு. அப்படி இருந்துமே வந்துட்டு நீ வந்து இந்த மாதிரி நீ அதாவது ஒரு டான் பர்ன், ஒரு ஃபேபியன் ஷேர் வந்து இந்த ஹெட்டர் வின் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே, டே நீ எவ்வளோ குட்டையா இருக்க, அவனுக்கு எவ்வளோ ஹைட்டா இருக்கானுங்க ஓகேன்னு சொல்லியிருக்கலாம். ப்ரூனோ கிமாரேஸ் ஆஃப் ஆல் பீப்புள் உனையோட ஒரு 4 சென்டிமீட்டர் தான் அதிகம். அவன்கிட்டயே உன்னால இதுல என்ன கூத்துனா, அந்த சேலஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த கோமாளித்தனமும் பண்ணல, சேலஞ்சுக்கு அந்த கோலுக்கு அப்புறமும் எந்த கோமாளித்தனமும் பண்ணல. ஆமா, அதுதான் இல்ல, அதுதான் நான் சொன்னேன், ஓவராலா ஓகேவா தான் இருந்தான். நான் அப்படிதான் யோசிச்சு பார்த்தேன், ஏண்டா இந்த மாதிரி ஒண்ணு பண்ணா கோல் போயிருன்னு தெரியும், அதுக்கப்புறம் நீங்க 10 ரைட்டு பண்ணாலும் சரி, அதுக்கு முன்னாடி 1000 கட்டா பண்ணாலும் சரி, ஒரு பிரயோஜனமும் இல்லை. நடுவில் கோல் போயிடுச்சுன்னா போனதுதான் அது.
நீ எவ்ரி இன்ஸ்டன்ஸ் யூ ஹாவ் டு பி ரைட் அங்க. அந்த மாதிரி பொசிஷன்ல நீ ஆடிட்டு இருக்க, வேற வழி கிடையாது. நீ அந்த மாதிரி ஒரு கேவலமான தப்பு பண்ணக்கூடாது. பிகாஸ் we were cruising 2-0 அப் 10 மின் கூட ஆடுறோம். we were cruising out of nowhere we let them into that game. அதுல ஆமா அந்த இல்ல அதுதான் ஆமா இல்ல அதுதான் அது ஒண்ணு. அந்த கர்கஸ் அதான் நீங்க சொல்ற மாதிரி லைக் யூ ஆர் டாட் டு கிளியர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக் போஸ்ட்ல இருந்தா. ஸோ அதுவானே இட் ஷுட் ஹவ் கிக்ட் இன். அதான் சொல்றேன் லைக் இட் ஸ்டார்டட் வித் ஹிம் மிஸ்ஜட்ஜிங் த பால். அதுக்கப்புறம் he forgot the basics. இல்ல இன்னொரு விஷயம் பாத்தீங்களா, இந்த ரெண்டு கேமுமே ஓகே we didn't have much of the ball in the second game, but first game பாத்தீங்கன்னா கர்கஸ் அட்டாக்ல நம்ம யூஸே பண்ணல. எங்க நம்ம கர்கஸை போய் நம்ம கிராஸ் போட்டெல்லாம் பார்த்தோம் ரெண்டு கேம்லயுமே. ஃபர்ஸ்ட் போன்மத்ல நானே சொன்னேன் ரிவ்யூல, அவன் ஒரு 2-3 கிராஸ் he should have gotten assist. அப்படியா? கிராஸ் பண்ண மாதிரியே ஞாபகம் இல்ல. இந்த கேம்ல நியூகாசில் கேம்ல ரொம்ப போடல, பட் ஃபர்ஸ்ட் போன்மத் கேம்ல he was there. ஒரு 4-5 கிராஸ் நல்லா இருந்துச்சு. நான் கூட சொன்னேன் இப்போ ரிவ்யூல, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு அசிஸ்ட் அவனுக்கு கிடைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, லைக் பிகாஸ் he put some really good crosses. எனக்கு மேபி யாரும் அட்டாக் பண்ணி எனக்கு ஞாபகமே இல்ல அவன் கிராஸ் போட யாரும் they were not on the receiving end. மேபி அதனால இருக்கலாம் ஞாபகம் இல்லாம, பட் he put in some good crosses. மேபி இந்த கேம் வந்து லிட்டரலா போன்மத் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. இல்ல இந்த கேம் வந்து நம்ம முன்னாடி போவே இல்ல. கரெக்டா பாலே இல்ல, போவே இல்லங்க. அடுத்த விஷயம் பாலே இல்ல. அதான் பாலே இல்ல. அதாவது நியூகாசில் பிளேட் லைக் 11 பேர். கரெக்ட். 10 மினிட்க்கு அப்புறம் அவங்க 11 பேர் இருக்க மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க, நம்ம தான் 10 பேர் இருக்க மாதிரி ஆடிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா பாலே இல்ல, அவன் முன்னாடி போறதுக்கான வேலையும் இல்ல. சோ யார் அல்டிமேட் எய்ம் எங்க நம்ம கேம் இல்ல அதே தானேங்க. அந்த 10 மினிட்க்கு முன்னாடியும் வந்து அந்த பிஃபோர் அந்த கார்டன் சென்ட் ஆஃப் ஆகிறதுக்கு அந்த 35 to half time தான் நம்ம வந்து we were sort of in the game, grew into the game. ஃபர்ஸ்ட் 30-35 மினிட்ஸ்லாம் அவங்க தான் பால் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ கர்கஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் இருக்கு. So even if you wanted to go, you know your primary role this game is going to be in defense. You know your primary work as a left back is too clear. நீயே அக்ரெசிவான பிளேயர்னா அந்த இடத்துல நீ அக்ரெசிவான டிசிஷன் எடுக்கிறது போட்டு எதுக்குடா அந்த மாதிரி கோமாளித்தனமான டிசிஷன் எடுத்த? நீ அக்ரெசிவான பிளேயருங்கிறத நாங்கள் பேசிட்டு இருக்கோம். இதே அக்ரெஷனை கொண்டு போய் அடுத்த வாரம் சாக்காட்ட காமிச்சா திருப்பி போட்டுட்டு போயிடுவான். போன வாரம் ராபர்ட்சன் பண்ண அதே கூத்த திருப்பி நடக்கும். அவன் இன்ஜர்டுங்க. சாக்காவை பத்தி எல்லாம் கவலைப்பட வேணாம் இப்போ. அப்படியா? சாக்கா மேட்ச் ஆட மாட்டானா? இன்டர்நேஷனல் பிரேக் வரைக்கும் அவுட். நல்ல ஓடகார்ட் வந்து லெஸ் சீரியஸ் மேபி பேக்குங்கிற டைப்ல தான் பேசுறாங்க. பட் சாக்கா வந்து அவுட் இல்ல இன்டர்நேஷனல் பிரேக் 3 வீக்ஸ் பண்றான். இல்லன்னா கர்கஸ் போட்டு பரட்டி இருப்பான் நீ ஆற ஆடத்துக்கு. அதாவது இட்ஸ் ஜஸ்ட் ஷோஸ் யூ நீட் காம்னஸ் when you come to a bigger club. நீ அந்த துருதுருன்னு இருக்கிறதெல்லாம் நீ அங்கேயே விட்டுட்டு when you come to the bigger club, you go to any big club, you need to have that calm, you need to have that composure. You need to grow into the game, you need to grow into the club. நீ ஃபர்ஸ்ட் கேம் அப்படி இதை பண்ணிட்டு செகண்ட் கேம் நீ ரிக்ரெஸ் எல்லாம் ஆக முடியாது. நீ பேக்வர்ட்ஸ்ல போயிட்டு இருந்தீங்கன்னா அப்ப திருப்பி நாங்க ராபர்ட்சன் தான் உள்ள கூட்டு வந்தாங்க. பிளேயர்ஸ் எடுக்கிறதுக்கு இல்ல. ஆனா அந்த ஒரு மிஸ்டேக்கை தவிர நீங்க சொன்ன மாதிரி வாஸ் ஓகே. ஸோ அதனால ஐ டோன்ட், அதாவது ஓகே தட் மிஸ்டேக் லெட் டு அ கோல் விச் இஸ் பேட், அது இல்லைன்னு யாருமே சொல்லலை. பட் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா ஐ ஸ்டில் திங்க் ஹி இஸ் அ மச் பெட்டர் லெஃப்ட் பேக் தென் ராபர்ட்சன் அட் திஸ் பாயிண்ட். ஐ திங்க் நம்ம கம்பேர் பண்றது கர்கஸோட இன்னொரு கோமாளி இருந்தான். அதனால மேபி நம்மளோட கர்கஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து வாவ் அப்படிங்கிற மாதிரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வாவ்னு இல்ல. அதாவது இன்னொரு கோமாளி யார்? ராபர்ட்சன் தானே சொல்றீங்க லாஸ்ட் சீசன். நம்மளோட டிஃபென்ஸ்ல இன்னொரு கோமாளி இப்ப ஆடிட்டு இருக்கேன், அது சொன்னேன் நான். அது வேற, அதுக்கு வருவோம். இப்போ அடுத்தது ரிக்ரெஷன் சொன்னீங்கல்ல, அந்த வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை, அந்த ஆளுக்கு வருவோம். பட் இல்லை கர்கஸ் வந்து ஐ திங்க் இஸ் ஸ்டில் ஆர் பெஸ்ட் லெஃப்ட் பேக், அதில் டவுட் இல்லை. லைக் ஐ திங்க் இந்த 2 கேம்லேயே ஹி ஹஸ் ஷோன் இனஃப் டு சே தட் இந்த மாதிரி நான் தாண்டா ஃபர்ஸ்ட் சாய்ஸ். இதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கான், பட் அந்த மிஸ்டேக் வந்து அப்பப்போ ராபர்ட்ஸனும் பண்ணியிருக்கான். அவனோட so many years வந்து இது he will also have that 1 or 2 games வந்து மிஸ்டேக் பண்ணுறது, விச் கர்கஸ் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு 2வது கேமே அந்த மாதிரி ஆயிடுச்சு. இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபேக்ட் தட் ஓகே இந்த கேம் வந்து இது ஒன் ஆஃபாக இருக்கணும், திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடாது. தட் இஸ் தி ஒன்லி திங் he has to do, அவ்வளோதான். ஆனால் ரிக்ரெஷன் சொன்னீங்க, கொனாட்டேக்கு வருவோம். நான் இங்கே அஜெண்டாவில் எழுதியிருக்கேன், ஷுட் கொனாட்டே பி ரீப்ளேஸ்ட் இந்த ஸ்டார்டிங் லைன் அப். யார் வந்தாலும் சரி, ஜோ கோமெஸ் வந்தாலும் சரி, லியோனி வந்தாலும் சரி, சோபோஸ்லாயை கூட சென்டர் பேக்கை போட்டு ஆடுங்க. ஷுட் ஹி பி ரீப்ளேஸ்ட்? ஐ ரியலி ஹேவ் நோ ஐடியா. லைக் ஹவு கேன் அ பர்சன் கோ பேக்வர்ட் சோ ஃபாஸ்ட்? 3 கேம்ல யூஆர் லைக் என்னமோ ஒரு சின்ன குழந்தை டிஃபெண்டர் நிற்க வச்ச மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருக்க. லைக் யூ forget all the basics, you forget how to do challenges, you forget aerial challenges. அது எப்படி நடக்கும்? ஒரு 3 கேம்ல எப்படி நடக்கும் எல்லாமே? அன்லெஸ்
கான்ட்ராக்ட் டாக்ஸ் மைண்டில் ஓடிட்டு இருக்கு, வேற ஏதாச்சும் கிளப்புக்கு போகணான்னு ஓடிட்டு இருக்கலாம். இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. கரெக்டாக இங்கே தான் விளையாடுவானா, இங்கே தான் கண்டினியூ பண்ணுவானா அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் போயிட்டு இருந்தா ஓகே. இஃப் தட் இஸ் த கேஸ்னா தயவு செஞ்சு டேக் எம் அவுட். நெக்ஸ்ட் கேமே ஐ டோன்ட் கேர், ஆர்சனல் கூட இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு டேக் எம் அவுட் அண்ட் புட் சம்மோன் எல்ஸ் இன். உனக்கு அதுவாக இருந்தால் ஒரு வாரம் முடியட்டும். ஒரு வாரம் நீ ஆடி இன்டர்நேஷனல் பிரேக்கும் நீ போயிட்டு தான் வரப்போற. பிரான்ஸ் கூட உனக்கு எடுத்தாங்கன்னு தெரியல, நீ போயிட்டு தான் வரப்போற. எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். பிகாஸ் யூ ஆர் ஆல் ஓவர் த பிளேஸ் மேன், யூ ஆர் லிட்டரலி ஆல் ஓவர் த பிளேஸ் டூயிங் நதிங். ஆமா இல்ல, அதாவது நம்ம இப்போ கர்கஸ்க்கு சொன்ன ரொம்ப பேசிக் மிஸ்டேக்ஸ்னு. லாஸ்ட் வீக் கொனாட்டே பாத்தீங்கன்னா செமெனியோட 2வது கோலுக்கு வேண்டைக்கு இருக்கிற இடத்துக்கே இவன் ஓடுறான் தேவையில்லாம. அதாவது ஓகே, உனக்கு வேண்டைக்கு இருக்கிறது தெரில, உனக்கு பின்னாடி இருக்கான் அப்படின்னா கூட யூ கேன் சே ஓகே யூ குட் நாட் சி வேண்டைக்கு அங்கே இருக்குது. அதை பார்த்துட்டே எப்படிடா நீ ஓடுற? செமெனியோ அங்கே இருக்கான், வேண்டைக்கும் உனக்கு யூ வில் see him in your peripheral vision. அதை பார்த்துட்டே எப்படி ஓடுற? அதுதான் எனக்கு புரியல. இந்த கேம்லேயும் சோ மெனி மிஸ்டேக்ஸுங்க. அதாவது லைவ் ஸ்ட்ரீமில் நம்ம நேற்று இப்போ இன்னைக்கு காலையில் தான் சும்மா ரீவாச் பண்ணிட்டு இருந்தேன். அப்பப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி எத்தனை வாட்டி கொனாட்டே பேர் எடுத்திருக்கோம் நம்ம. 30 விட ஜாஸ்தியாக எடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த கேமு. அதாவது just so many individual mistakes. early yellow card which again okay, கார்டன் ஒன்னு திரும்பி போயிட்டான், வேற வழியில் அவனை நிறுத்தி தான் ஆகணும். ஸோ யூ ஜஸ்ட் புல்ட் his shirt and அவனை இது பண்ணிட்டேன். பட் அகெயின் அந்த ஃபவுல் வந்து அங்கே நெசசரியா? பிகாஸ் இட் வாஸ் நாட் லைக் வந்து ஒன்னை திருப்பிட்டான்னா கார்டன் 1-on-1லாம் இல்லை அங்கே. he was not like நான் போயிட்டானா அப்புறம் நம்ம அவனை கேட்டிருப்போம், ஏன்டா இழுத்துருக்க வேண்டியதானு கேட்டிருப்போம் நம்ம. அதுவும் இருக்கு, அதுதான் நானும் யோசிச்சேன், அதுவும் இருக்கு. பட் I didn't think that situation warranted that. அதுதான் நான் சொல்ல வரேன். I feel like he could have warranted it because இவன் கோமாளித்தனம் பண்ணா, வேற ஒண்ணும் கிடையாது. ஆமாமா, அது ரைட். ஆமாமா, கரெக்ட். அங்க போய் நின்னுட்டு அது எப்படிடா அவ்வளோ ஒல்லியா இருக்கிற கார்டன்னால உனக்கு திருப்பிட்டு போக முடியுது? நீ மலமாடாட்ட அந்த சந்தானம் சொல்ற மாதிரி எதுக்குடா உனக்கு சாப்பாடு போட்டு வளர்த்துறேன், உனக்கு டெய்லி கூட்டு வர இதுத்தாளா அப்படிங்கிற மாதிரி அத்தாசோட வளர்ந்து வச்சிருக்கேன். நீ உனைய திருப்பிட்டு அவன் எப்படி போக முடியும்? அழகா உள்ள போறான், எப்படி போக முடியும்? இந்த மாதிரி வாங்கினா ரியல் மெட்ரிட் பிஎஸ்ஜி இல்ல, கடைசியில ஸ்டோக் சிட்டி கூட வரமாட்டாங்க உனக்கு வாங்குறதுக்கு. ஆமா இல்ல, அதாவது அவனோட பொசிஷனிங், அவனோட சென்ஸ் ஆஃப் எப்போ டேக்கிள் பண்றது, எப்போ ஸ்டாண்ட் ஆஃப் பண்றது எல்லாமே வாஸ் கம்ப்ளீட்லி ஆஃப் இந்த கேம்ல. அண்ட் 2 வாரமாவே ஈவன் போர்ன்மவுத் கேமையும் சேர்த்தா 2 வாரமாவே அப்படிதான் இருக்கு, விச் இஸ் வெரி கன்சர்னிங் கோயிங் இன்டு ஆர்சனல். ஏன்னா இப்போ ஜாக்கரஸும் வந்து கோல் போட்டான், விச் மீன்ஸ் ஹிஸ் கான்ஃபிடன்ஸ் வில் பி குவைட் ஹை அவனுக்கு. அண்ட் அவங்க ஃபார்வர்ட் லைன் ஓகே, சாக்கா இல்லைனாலும் மடுவேக்கே இஸ் a வெரி குட் பிளேயர் தான். வேற வந்துட்டான். ஆமா, ஓடேகார்ட் வேற வந்தாலும் வருவான். வாட் எவர் காம்பினேஷன் ஆஃப் ஃப்ரண்ட் லைன் ஆர்சனல் பிளே, தே ஆல் ஆர் வெரி குட் பிளேயர்ஸ். அதுதான் சொல்ல வரேன். எஸ்ஏ, ஓடேகார்டு, இவன் மடுவேக்கே, ஜாக்கரஸ், தேர் ஆல் என்ன சொல்றது, எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ். அவங்க வந்து இந்த மாதிரி ஆடினா தே வில் பி லுக்கிங் அட் திஸ் டிஃபென்ஸ் சேயிங் இவன் தாண்டா வீக் பாயிண்ட், இவனை டார்கெட் பண்ற, வேண்டைக்கு விட்டுரு, இவனை மட்டும் டார்கெட் பண்ணுன்றவங்க. கரெக்ட் எக்ஸாக்ட்லி ட்ரூ. நீ வந்து நீயே ப்ளூ பிரிண்ட் கொடுக்குற, நானே டான்ஸ் ஆடிட்டு தான் இருக்கேன், எனக்கு வந்து பிடிச்சிங்கன்னா நீ கோல் போடுறலாம் அப்படிங்கிற மாதிரி நீயே கொடுத்தீங்கன்னா யாக்கரஸ் வந்துட்டு அப்படியே அவன் டான்ஸை போடுவான் உனக்கு சுற்றி. அப்புறம் நீ இங்கே வேடிக்கை பார்த்தா உட்காந்துருக்கணும். பல வருஷமா அவங்கள்ட்ட தோக்கலடா ஆன்ஃபீல்டில், தயவு செஞ்சு மானத்தை வாங்கி விட்டுறாதீங்க அடுத்த வாரம். ஆனால் அதுக்கு அடுத்த வாரம் எபிசோடில் வருவோம். இந்த மாதிரி கேவலமாக ஆடிக்கிட்டு இருந்தானா அத்தனைக்கும் ஒரு மேக் ஷிஃப்ட் ரைட் பேக்கு உனையோட பல மடங்கு நல்லா ஆடிக்கிட்டு இருக்கான்டாங்க. மேக் ஷிஃப்ட் ரைட் பேக்கடா அவன். அவனை பார்த்தாச்சு கொஞ்சம் கற்றுக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று ஆடலாம். இல்லை சென்டர் பேக்காக இருந்துட்டு 3 கேமுமாட இவ்வளோ கேவலமாக ஆடுவேன். கம்யூனிட்டி சீல்ல ஆரம்பிச்சான், அதுலேயும் மோசம், போர்ன்மவுத் கூடயும் மோசம், இந்த கேமும் மோசம். எத்தனை மிஸ்டேக் தான் பண்ணுவேன் எனக்கு புரியல. அதாவது கரெக்ட் ஸ்லாட் வந்து குவான்சா பேட்டில் லூஸ் பண்ணுன்னு தூக்கி இவனை போட்டான்ல. அப்போ இஃப் ஹி திங்ஸ் இஃப் ஹி டசன்ட் பர்ஃபார்ம் ஆர்சனல் கேம்லையும் தூக்கு, ஆஃப் டைம்லேயே தூக்கிட்டு கொண்டு வா, லியோனி கொண்டு வா, ஜோ கோமஸ் அப்போ ஃபிட்டாக இருப்பான், ஜோ கோமஸையும் கொண்டு வா. ஆமாம் இல்லை, அதுதான் என்னோட கேள்வி. அதாவது ஹவு ஓகே லியோனி இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஓகே அவனோட ஃபர்ஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் ஆர்சனல் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஜோ கோமஸ் வந்து இஸ் மச் மோர் எக்ஸ்பீரியன்ஸ்டு, சப்பா இருந்தால் அவன் தான் வருவான்னு எனக்கு தோணுது. ஹவு மச் வர்ஸ் கேன் ஜோ கோமஸ் பி இதை விட? அதுதான் கரெக்ட். இவன் பண்றதை விட அவன் ஒன்றும் அவ்வளோ மோசமாலாம் ஆட போறது இல்லை. ஆக்சுவலாக ஒரு புஷ் வேற பண்ணானுங்க கடைசியில், நல்ல வேற. அது ரொம்ப சாஃப்டான புஷ், ஞாபகம் இருக்கு அந்த லாஸ்ட் மேன் சேலஞ்சு. அல்ல அது நான் இது அஜெண்டாவில் எழுதலை, பட் ஆக்சுவலாக இன்னைக்கு பேசணுன்னு இருந்தேன். அது வந்து சில பேர் சொல்றாங்க அது ரெட்டு, ஏன்னா லாஸ்ட் மேனு அவன் வந்து he doesn't go with his elbowன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் he goes லிட்டில் பிட் கொஞ்சம் ஆக்சுவல் புஷ் மாதிரி இருந்தது. ஸோ அது பெனல்ட்டியா இல்லை என்ன? இல்ல பெனல்ட்டி இல்லை, ரெட் கார்டா இல்லையான்னு
அது உங்ககிட்ட கேட்கலான் இருந்தேன், பட் நான் எழுதல அது. ஆன் another day that should could have been a red. வேற ஏதோ ஒரு ரெஃப்ரியா இருந்தா it could have been a red. நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா அப்படி இந்த கேள்வி நம்ம வந்து ஒத்துக்கிட்டோம்னா ஜோலின்டன் 2வது நிமிஷம் ஹை பூட் சேலஞ்ச் டு தி ஐ ஆல்சோ should have been a red. அது நம்ம ஒத்துக்கிட்டோம். அங்க நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா ஓகே, அங்க நீ வந்து இன்னொரு டே ரெட் கொடுத்துருக்கலாம் அப்படின்னா ஓகே, வி அக்ரி. அப்போ ஜோலின்டன் செகண்ட் மினிட்ல ஹை பூட் சேலஞ்ச் ஜோட்டா கண்ணில் பட்டுச்சு, அதை ரெட் கொடுக்க முடியாதா? அது இல்லைங்க, நீங்க வேற கேக்போ அச்சுச்சோ ஜோட்டா கண்ணில் கேக்போ கண்ணில் பட்டுச்சு, அது வந்து ரெட்டு கொடுத்துருக்கணும். அப்போ அதுக்கு யாரும் பேச முடியாதுல வாய் திறந்து. ஏன் அதுக்கு மட்டும் ரெட்டு கொடுத்து இது மட்டும் கொடுக்கலன்னா இதையும் கேளுங்க. இல்ல அதுதான் ஐ திங்க் அந்த ரெண்டுமே ஒன்னாவே சொல்லிடுறேன். லைக் ஐ திங்க் ரெட் கொடுத்திருந்தா நீதர் சைட் குட் ஹவ் கம்ப்ளைண்ட். ஆனா ரெட் கொடுக்கலனாலும் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அந்த டைப் ஆஃப் ஃபவுல்ஸ். இதெல்லாம் ரொம்ப, அதாவது வந்து தே ஃபால் இன்டு தட் கிரே ஏரியாங்க. அது டிபெண்டிங் ஆன் த ரெஃபரிம்பாங்கல்ல. அதாவது வந்து ஒரு ரெஃபரி கொடுப்பான், இன்னொரு ரெஃபரி கொடுக்க மாட்டாங்கிற டைப். அதெல்லாம் இது ஆந்தனி கார்டன் வந்து ரொம்ப கிளியர் கட் ரெட், எந்த ரெஃபரியா இருந்தாலும் கொடுப்பான் அதை. பட் இதெல்லாம் வந்து ரொம்ப ரெஃப் மேட் தி ரைட் டிசிஷன். நான் ஆன் தி ஃபீல்ட் எல்லோ தான் கொடுப்பேன். உண்மையா பேட் சேலஞ்சா இருந்தா விஆர் என்னை கூப்பிட்டோம், அதுதான் நான் போய் பார்த்து முடிவு பண்ணிக்கிறேன். ரெஃப்ரி வாஸ் டாப் நாச்சுங்க. கேம் ஃபுல்லா ஹி கால்ட் ஆல் த ஃபவுல்ஸ். ரெண்டு டீமுக்குமே ஃபவுல்ஸ் எல்லாத்தையுமே கால் பண்ணான். பாரபட்சம்லாம் பார்க்கல. உனக்கு 2 ஃபவுல் அவனுக்கு 2 ஃபவுல் விட்டு கொடுக்கல. நீ பண்ணாலும் ஃபவுல், அவன் பண்ணாலும் ஃபவுல், வா கேம் நிப்பாட்டு. நம்ம சொல்றதே ஃபர்ஸ்ட் எவ்வளவு 30 நிமிஷத்துல 15 ஃபவுலா, 15 ஃபவுல் 16 ஃபவுலோ 20 ஃபவுல் ஆயிடுச்சு. மொத்தமா கேம்ல 27 ஃபவுல் ஆயிருக்கு, 24 ஃபவுல் ஆயிருக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஆல்மோஸ்ட் 20 ஃபவுல். செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப ஃபவுல்ஸ் இல்ல ஆக்சுவலா. அந்த கேம்ல ஒரு ரிதமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு ஸ்டாப்பேஜ், 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஸ்டாப்பேஜ். 40 நிமிஷம் தான் பால் இன் பிளே. லோவஸ்ட் தி பிரீமியர் லீக் ஹவ் எவர் சீன் இன் 20 இயர்ஸ். ஆமா, 40 நிமிஷம், 102 நிமிஷத்துல 40 நிமிஷம் கேம் ஆடி இருக்கும். ஆமா. அதான் இந்த ஸ்டாப்பேஜஸ் பத்தி சொன்னீங்க. அப்படியே அந்த நியூகாசல் செகண்ட் கோலுக்கு வந்துருவோம். செகண்ட் கோல் வந்து சில பேர் சொல்லியிருக்காங்க ரொம்ப ஹை லைன் மெயின்டைன் பண்ணாங்க. நான் வந்து என்னோட பார்ட்டுக்கு ஃப்ரம் லிவர்பூல் ஐ எக்ஸ்பெக்டட் அ ஹை லைன், அதில் டவுட் இல்லை எனக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் அவங்க வந்து செகண்ட் ஐ தாட் இட் வாஸ் ஸ்மார்ட் தட் வந்து அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ கிக்கு தே வெண்ட் லோ. இல்லைங்க, ஆனா தியரி ஆண்ட்ரியும் ஜேமி கேரகரும் ஒரு வீடியோவே பண்ணாங்க இதுல கேம் முடிச்சுட்டு. எவ்ரி செட் பீஸ் ஹாஸ் பின் லோ. இந்த ஒரு செட் பீஸ் மட்டும் தேவர் ஹை. கேரகர் கேட்டான் ஸ்லாட்டியே, ஏன் இது ஒன்றுக்கு மட்டும் ஹையா வச்சிங்க, வேண்டைக் பண்ணனாலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்லாட் உடனே வந்துட்டு இல்ல வேண்டைக் இல்ல, அவன் எங்களை பார்த்தான், நாங்க தான் அவனை ஹையா வைக்க சொன்னோம். ஏன்னா எப்பவுமே செகண்ட் பால்ஸ் நாங்க தோத்துக்கிட்டு இருந்தோம். லோவா வச்சிருந்தோம்னா செகண்ட் பால் அவங்க காலிலே போய் விழுந்துருந்துச்சு. தேவர் டேக்கிங் ஷாட்ஸ். அதை டைரக்டா உள்ள போயிடக்கூடாதுங்கிற காரணத்தினாலதான் லைனையே ஹை பண்ணிட்டோம்னா the second ball will not fall in a position to take a shot. ஆனா அதுல தி ஐரனி இஸ் இதுல இந்த சிச்சுவேஷன்ல வந்து செகண்ட் பால் தான் வாஸ் ஆர் ப்ராப்ளம். ஏன்னா அந்த ஃபிளிக் ஆன் வந்து டான் பர்ன் தான் பண்ணா. அண்ட் நான் இங்க கிராவன்பர்ச் பண்ணல கொனாட்டே முதுகுல பண்ணி. அதான் அந்த ஹெட்டர் டான் பர்ன் வந்து he caused that second ball னு சொல்றேன். பட் அந்த செகண்ட் பால் வந்து கிராவன்பர்ச் வந்து he starts running ஸ்லோவா. ஜேக்கப் ராம்சி நீங்க பாத்தீங்கன்னா he starts from behind கிராவன்பர்ச் தான். லைக் அவனோட பொசிஷன் அந்த சைட் ஆன் ஆங்கிள் பாத்தீங்கன்னா பின்னாடில இருந்தா ஸ்டார்ட் பண்றான். and then he just outpaces கிராவன்பர்ச். ஏன்னா கிராவன்பர்ச் வந்து ஐ டோன்ட் நோ அவன் கொனாட்டே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணா, அதாவது கொனாட்டே will win the header and send it forward னு எக்ஸ்பெக்ட் பண்ணானா என்னன்னு எனக்கு தெரியல. ஆஃப் சைட் கூட விளையாடி இருக்கலாம். மேபி நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்துட்டோம்னா ஆஃப் சைட் ட்ராப் இது பண்ணிரும் அப்படிங்கறது கூட அவன் ஸ்டாப் பண்ணிருக்கலாம். பட் it was not ஜேக்கப் ராம்சி, it was ஒசூலா. ஒசூலா, சாரி ஜேக்கப் ராம்சி இல்ல, ஒசூலா, கரெக்ட். இல்ல பட் ஈதர் வே நீங்க ஆஃப் சைட் ட்ராப் ஓகே, பட் he should have realized ஒசூலா is behind him. அங்க இருந்து தான் வரான். எப்படினாலும் அந்த ஃபிளிக் ஆன் வரும்போது he was behind பிராட்லின்னு சொன்னீங்க. இல்ல கிராவன்பர்ச் அந்த பிராட்லி நினைச்சேன் நேத்து. அப்புறம் ரீப்ளே பார்த்தப்போ தான் அவன் வந்து கிராவன்பர்ச் பக்கத்துல இருந்து தான் அவன் ஸ்டார்ட் பண்ணுவான். ஓகே, ஆமா. சோ that was like maybe it was Bradley's man, but I highly doubt it. It's looked like அது கிராவன்பர்ச்சோட மேன் தான் அது. அவன் வந்து அந்த செகண்ட் பால் வந்து as a defender who's tracking back, அந்த செகண்ட் பால் வந்து ஃப்ரீ கிக்ல எப்போதுமே you have to expect the flick on. கரெக்ட். அதாவது ஓகே, ஏன்னா முன்னாடி வந்து உனக்கு ஆள் இருக்கா நிறைய பேர். சோ உனக்கு அந்த flick on தான் டேஞ்சரஸ் பால், especially when you have someone running with you. அந்த flick on தான். சோ அந்த கிராவன்பர்ச் வந்து the fact that he slowed down is what allowed Osula to go forward quicker. எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த இடத்துல ஆலிசன் ஜம்ப் பண்ணிருக்க வேண்டாம்னு தோணுச்சு. ஏன்னா ஒசூலாவோட வீக் ஃபுட்ல தான் பால் இருக்கு.
ஆமா யூ ஆர் கோயிங் டு க்ளோஸ் டவுன் தி ஆங்கிள்னா ஏற்கனவே பால் ரொம்ப அந்த ஆங்கிளுக்கு போயிடுச்சு. ஹி ஹாஸ் டு டேக் அ ஷாட் இந்த நியர் போஸ்ட் தான். ஃபார் போஸ்ட் எடுத்தால் அவனோட வீக் ஃபுட்ல எங்கேயோ போயிருக்கும். நீ அந்த இடத்துல நியர் போஸ்ட் மட்டுமே பிளாக் பண்ணியிருந்தா கிராவன் பர்ஸ் அங்கே டேக்கிள் போட வந்துட்டான்ல, நீ எதுக்கு அங்கே போனீங்கிற கேள்வி எனக்கு இருந்துச்சு அப்போ. இல்ல ஆலிசன் வந்து ஜம்ப் வெல் பிஃபோர் கிராவன் பர்ட்ஸ் அந்த டேக்கிள் வரதுக்கு முன்னாடி. ஏன்னா பிகாஸ் ஆலிசனோட ஆங்கிள் இருந்து அவங்க கோல் பின்னாடில இருந்து காமிச்சாங்க, லைக் அந்த கோல் போஸ்ட் பின்னாடி. ஸோ ஆலிசனோட ஆங்கிள் எக்ஸாக்டா இல்ல, பட் ஆலிசனோட ஆங்கிள் இருந்து பாத்தீங்கன்னா இட் லுக்ஸ் லைக் கிராவன் பர்ட்ஸ் ஹஸ் ஆல்ரெடி பின் பீட்டன் அந்த இதுக்கு. ஸோ கிராவன் பர்ட்ஸ் ரெக்கவர் ஆவானாங்கிறது தெரியாது. ஸோ ஆலிசனோட மைண்ட்ல நீங்க ஒரு கோல் கீப்பரோட மைண்ட்ல இஃப் யுவர் லாஸ்ட் டிஃபெண்டர் இஸ் பீட்டன் யூ வாண்ட் டு க்ளோஸ் டவுன் தி ஆங்கிள், அவ்வளவுதான். ஸோ ஆலிசன் பண்ணது வந்து இஸ் பொசிஷன். நான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா லைவ்ல நீங்க பாத்தீங்கன்னா நான் சொல்லுவேன் ஆலிசனோட பொசிஷனிங் தப்பா இருந்ததோன்னு நான் நினைச்சேன். பட் ஆலிசனோட பொசிஷனிங் வாஸ் ஃபைன் அந்த ஃப்ரீ கிக். அவன் ஹையா தான் நின்னான் அண்ட் ஹி ஜம்ப்ட் அட் த ரைட் டைம். ப்ராப்ளம் என்னன்னா கிராவன் பர்ட்ஸ் ரெக்கவர்ட் இனஃப் அண்ட் இவன் ஒசூலா வந்து he just had a good finish. அவ்வளோ ஹை லைனா இருந்தா they are not going to score from their half. கோல் கீப்பர் நல்லா முன்னாடியே வந்துடலாமா? வாட் இஸ் தேர்? he was at the 6-yard line. அதாவது you have to be prepared for that shot that goes directly to goal. எங்கனதான் வந்து that's true, but even if he takes a shot from their half it's going to take so long to come. You have so much time to recover. So every keeper வந்து they have something. நான் இது என்னோட இதுல வந்து நான் critical distance ம்பேன். So என்னோட கோல் கீப்பர்ஸ் சொல்லும்போது critical distance வந்து it is the maximum distance beyond which if you stand the shot வந்து பின்னாடி எடுத்தான்னா you will not recover in time. So அதுதான் நான் critical. ஆமா, so அதுதான் நான் அதுக்கு என்ன டேர்ம்னு எனக்கு தெரியாது. நான் வந்து எங்க கோல் கீப்பர்ஸ் சொல்லும்போது critical distance ம்பேன். So every keeperக்கு அந்த ஒரு critical distance இருக்கும் depending on where the shot is or where the ball is. So Alisson வந்து I feel like he stood at the edge of whatever he thought was okay, இதுதான் என்னோட safe distance ன்னு சொல்லிட்டு. So like I don't have a problem with Alisson. அந்த இது கோலுக்கு I say Graven Birch and இதுதான். இது எனக்கு என்ன தோணுதுன்னா, ரிமெம்பர் ஒரு 3 years முன்னாடி we had a set piece coach, ஒரு throw in coach, எல்லாமே நம்மள்ட்ட இருந்தாங்க. For some reason now we don't have anyone set pieces பண்ற, because we are conceding a lot of set pieces இந்த கேம். இல்ல அதுதான் கன்சீடிங்கா அடுத்தது ஒரு லாங் த்ரோ வந்தா அப்படியே படபடன்னு நடுங்குறோம். என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஸ்லாட்டே வந்து சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி we have considered, அவர் வந்து he chose to look at a positive. என்ன சொன்னார், இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இவ்வளோ செட் பீஸ் கன்சீட் பண்ணியிருக்கோம், 2ல தான் நம்ம வந்து கோல் கன்சீட் பண்ணியிருக்கோம், பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் we defended like 9 or 10 செட் பீசஸ் வெல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ he chose to look at it that way, பட் ஆனால் I don't know if I will look at it the same way. He is trying to find positives in everything and I get that to a point. நான் தப்பெல்லாம் சொல்ல மாட்டேன், பட் at a certain point you need to realize okay நம்ம ஒர்க் ஆக மாட்டேங்குது, நம்ம வந்து ஏதோ நம்ம பண்ணணும். பிகாஸ் நீங்க இந்த கேம் பார்த்தீங்கன்னா with Graven Birch we never got countered. ஒரு கவுண்டர் கூட இந்த கேம்ல we were proper. Graven Birch took a proper positions. எந்த கவுண்டருமே நான் பண்ணவே இல்லை. because that is one positive. ஏன்னா மீதி 2 கேம்லயுமே கவுண்டர் மேல கவுண்டர்ல தான் அடி வாங்கணும். ஓகே, ஆனா அது வந்து is it due to Newcastle வந்து 10 பேர் தான் இருந்தாங்க. 11 பேர் கூடயே வந்துட்டு we did not allow them to go through the middle. they only had the ball. ஒரு 35 minutes பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட தான் பால் இருந்துச்சு. we still went up, we still put their man under pressure, but we did not allow them to go. பட் அதுதான் நீங்க உங்களுக்கு கவுண்டர்னாலே வந்து they cannot have the ball. அவங்க கிட்ட பொசிஷன் இருந்தா அவங்க எப்படி கவுண்டர் பண்ணுவாங்க? நம்ம கிட்ட பொசிஷன் இருந்தா தான் அவங்க கவுண்டர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் 30 இருந்தது. அந்த கிறிஸ்டல் பேலஸ் கோல் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மெட்டா ஸ்கோர் பண்றது ஏதோ ஸ்கோர் பண்றத பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட பால் இருந்தா நம்ம போய் ஜம்ப் பண்ணி அங்க போய் எடுக்கிறதுக்கு போய் ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணி we'll get caught out அந்த இடத்துல. ஒரு 2 பாஸ் ஏதோ ஒன்று கேனமா பண்ணி இந்த கிரவுண்ட் யாரோ ஒருத்தவங்க வந்து ஒழுங்கா ஸ்விட்ச் பண்ணாம அந்த கோல்லாம் போகும். இந்த கேம்ல வந்து we said okay அந்த மாதிரி தப்பெல்லாம் நம்ம பண்ண போறது இல்லை. we are going to be calm, we are going to do our thing, we are not going to go press very high. அவங்க வேணா வந்துட்டு போறாங்க, நடுவில் எது கேப் விடக்கூடாது. இப்போ இந்த கேம்ல பார்த்தீங்கன்னா நடுவில் பெருசா கேப்ஸ் இல்லையே, அவங்க நடுவில் எந்த பாலையும் ப்ரோக்ரஸ் பண்ணலையே. ஆமா, ஸ்ட்ரைக்கர் இருக்காங்களோ இல்லையோ நடுவில் ப்ரோக்ரஷனே இல்லையே. இன்னும் பேண்டைக்கு கான்டெக்ட்ல லாஸ்ட் டிச் டேக்லிங்ல பண்ண வேண்டிய அவசியமே வரல இந்த கேம் ஃபுல்லா. ஸோ we block that. பட் ஸ்டில் நம்மள்ட்ட இருக்கிற பெரிய நெமசிஸ் வந்து இந்த செட் பீஸ் தான். எங்க கார்னர், த்ரோ இன், ஃப்ரீ கிக் எல்லாமே நம்மளுக்கு பெரும் பிரச்சனை. பால் உள்ள வந்துட்டாலே ஒரு கமாண்டிங்கான ஹெடர் பண்றதுக்கு எவனும் இல்லை. மேனை பிளாக் அவுட் பண்ணிட்டு கோல் கீப்பர் வந்து பிடிக்க வைக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த் நம்மள்ட்ட இல்லை. கண்ட மேனிக்கு பால் அங்கே ஜகுல் ஆகும், அப்புறம் எவனோ வந்து அப்பாடான்னு கிளியர் பண்ணுவான். இல்லை ஆடிச்சுன்னா அங்கேயும் இங்கேயும் டைவ் அடிக்கணும் ஷார்ட்டை ஸ்டாப் பண்றதுக்கு. இதே தான் நம்ம செட் பீஸ் டிஃபெண்டிங் படும் மோசமா இருக்குது. ஆமா,
ஐ மீன் அஃப்கோர்ஸ் நிறைய இதை பற்றியே பேசியாச்சு கோல்ஸ் பற்றியே, பட் வில் கோ ஆன் டு சம் பாசிட்டிவ்ஸ். சோபோஸ்லை மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ். ஐ மீன் அந்த ஃபைனல் டம்மி வந்து இட் வாஸ் லைக் அந்த செர்ரி ஆன் டாப்பும்பாங்க, நீங்கள் லைவ்லேயே சொன்னீங்க அதை. அது பர்ஃபெக்ட் டம்மி. அது வந்து குமோவா வந்து அப்புறம் இன்டர்வியூ கொடுத்துருந்தான், இந்த மாதிரி வந்து எல்எஃப்சி டிவிட்டான்னு நினைக்கிறேன். இது மாதிரி வந்து அந்த இன்டர்வியூ கிரியேட் பண்ணிட்டு டிட் சொபோஸ்லை நோ டிட் யூ கால் அவுட் டு சொபோஸ்லை தட் யூஆர் தேர் அப்படின்னு. இல்லை சொன்னா இல்லை சொபோஸ்லை வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல என்கிட்ட சொன்னா ஐ கைண்ட் ஆஃப் ஹோப் தட் யூ வுட் பி தேர், அதனால தான் நான் விட்டுட்டேன் அப்படின்னு. அது பயங்கரமான ரிஸ்க். அது பின்னாடி குமோவா மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான், சொபோஸ்லை போட்டு சாத்தி இருப்போம். ஆமா அந்த கேம்ல அதான் என்னன்னா அந்த கோல்ல வந்துட்டு all 10 outfield players touch the ball except Szoboszlai. But Szoboszlai அந்த பாஸ் அந்த டச் பண்ணாதனால தான் கோல். எப்படி? ஆமா, போயட்டிக்கா இருந்துச்சு அது. அதான் நான் யோசிச்சேன் என்னடா இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அதாவது எவ்ரி ஒன்ஸ் இன் அ வைல், மேபி ஒன்ஸ் அ சீசன் ஆர் ட்வைஸ் அ சீசன், ஒரு பிளேயருக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் கேம் இருக்கும். அதாவது வந்து வேர் பேர்லி எனிதிங் கோஸ் ராங். அதுதான் தட் வாஸ் நியூகாசில் ஃபார் சொபோஸ்லை ஐ தாட். ஆமா, it was sensationalங்க. சேலஞ்சஸ், டாக்கிள்ஸ், பால் ப்ரோக்ரஷன் ரைட் ஹேண்ட் சைடில் பாலை வச்சுட்டு 2 பிளேயர் உள்ளே கொண்டாந்துட்டு அப்புறம் பால் ரிலீஸ் பண்ணுறது. ஆமாம், ஹி வாஸ் ஹார்வி பாண்ட்ஸுங்கிற பேரை நம்ம எனக்கு லைவ்ல சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. That's how good he was. I don't remember saying Harvey Barnes name at all in the live. அந்த அளவுக்கு ஷோபஸ்லை இருந்திருக்கான். அத்தனை தடவை ஷோபஸ்லைன்னு சொன்னோம். சின்டிலேட்டிங் கேமுங்க. ஐ மீன் அப்பா நம்ம வந்து அந்த ஒர்க் ரேட்னு அவன்கிட்ட அப்பவுமே போட்டு அவனை மாத்திட்டோம், அவனை நம்ப வச்சுட்டோம். அவனை வந்து நீ புது ஜேம்ஸ் மில்லர் நீ தாண்டா எங்க கிளப்புக்கு அப்படின்னு சொல்லி அவனை நம்ப வச்சாச்சு. அந்த மாதிரி ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். ஐ மீன் he was the best player. him and Van Dijk were miles apart from anyone else on that pitch. சொல்ல போனா ரெண்டு டீமே கம்பைன்டு. anyone else இல்லை, இன்னொருத்தன் இருக்கான். I have someone in mind, but டெஃபினட்டாக சொபோஸ்லை வந்து ஐ திங்க் அதாவது ஸ்ட்ரீமில் கூட யாரோ சொன்னாங்க ஹீ டிஃபெண்டட் த வே வி எக்ஸ்பெக்டட் ட்ரெண்ட் டு டிஃபெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஏன்னா அங்கே ஆளு வந்து அங்கே போய் பேலண்டர் போகிறேன்னு சொல்லிட்டு 4 நிமிஷம் அடிக்கான் மேட்ச்ல. 4 வேல்யூபிள் மினிட்ஸுங்க. 4 வேல்யூபிள் மினிட்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு த பேலண்டர் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஆமாம், வேற லெவல். ஆமாம், இல்லை சொபோஸ்லை வந்து he was very very good playing ஒரு unfamiliar பொசிஷனு. he was very very good. இன்னொரு பிளேயர் who I thought was very good வந்து எக்கிட்டிகே. அதனால தான் வேன் டைக்கு சொபோஸ்லைன்னு சொன்னீங்க. எக்கிட்டிகேவும் ஐ தாட் அகெயின் பயங்கரமான ஃபினிஷர்னு வந்து 2 மேட்ச்ல ஐ மீன் இஸ் ஷோயிங் குட் சைன்ஸ். அதுக்குள்ளேயும் சொல்ல வேண்டாம், ஏன்னா டார்வின் நூனேஸும் ஒரே மேட்ச்ல 2 கோல்லாம் போட்டிருக்கான் பயங்கரமா. தியரி வந்து கேட்டான் கேரகர் இதே தான். லிவர்பூல் ஃபேன்ஸ் ஆர் so used to seeing Nunez, but you've seen him in League 1. பிஎஸ்சி கூட இருக்கும்போது நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. இஸ் ஹீ லைக் திஸ்? டஸ் ஹீ ப்ரிஃபர் பிளேஸ்மெண்ட் ஓவர் பவர் அப்படின்னு தியரி ஆண்ட்ரி சொன்னால் ஐ ஹவ் சீன் ஹிம் வென் ஹி வாஸ் வித் பிஎஸ்ஜி. வெரி அன்ஃபார்ச்சுனேட். அவன் இருந்தபோது மெஸ்ஸி எம்பாப்பேல இருந்தாலும் அவனுக்கு சான்ஸே கிடைக்கல. அதனால தான் அவன் ஃப்ராங்க்ஃபர்ட்டே போனான். அவனோட ஸ்பெஷாலிட்டியே he will choose to place the ball rather than power. அந்த பிளேஸ்மெண்ட்னால எந்த கோல் கீப்பருக்கும் கிடைக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப குறியாக இருப்பான். பவரோட வந்து இதை நம்ம கரெக்டாக பண்ணணும். அவன் கோல்ஸ் பார்த்தீங்கனாலே அந்த கிறிஸ்டல் பேலஸ் கேம்லேயும் பிளேஸ்மெண்ட். இது போர்ன்மத் கேமில் he waited for the keeper to go down somewhere and then he put the ball at the other side. இந்த கேமும் பார்த்தீங்கன்னா லிட்டரலி இன்சைட் ஆஃப் த போஸ்ட் அடிச்சு உள்ள போச்சு. ஆண்ட்ரி சொல்லுவான் this is his very good trait. அவன்கிட்ட நான் அங்கேயும் அவன் அதை பண்ணியிருக்கான். he will wait and he will find the placement. அவனுக்கு அந்த பவர்லாம் முக்கியம் இல்லை, பிளேஸ்மெண்ட் தான் அவன் கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப குறியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு hopefully it works. டெஃபினட்டாக இட்ஸ் குட் சைன்ஸ். அதாவது எக்கிட்டிகே வந்து அவனோட லிங்க் அப் பிளேயெல்லாம் இட் இஸ் ரியலி குட். லைக் ஈவன் நியூ காசலுக்கு அகேன்ஸ்டாக ஐ திங்க் ஒன் ஆஃப் த கன்சர்ன்ஸ் நம்ம ப்ரீவியூவில் என்ன சொல்லியிருந்தா பயங்கர ஃபிசிக்கலாக இருக்கும் நியூ காசலுக்கு அகேன்ஸ்டாக ஆடுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஷேரும் டான் பர்னும் அப்படி பயங்கர ஃபிசிக்கலான டிஃபெண்டர்ஸ். ஐ தாட் எக்கிட்டிகே கோப் 12 அவங்க 2 பேர் கூடயும். அகெயின் வேர்ட்ஸ் வந்து ஐ மீன் ஸ்மால் ரொம்ப ஒன்றும் பேச வேண்டாம் வேர்ட்ஸ் பற்றி. நாட் பிகாஸ் பேச வேண்டான்னு இல்லை, டைம் இல்லை. பட் ஐ தாட் திங்க் லைவ்லேயே சொன்னோம் ஈ ஸ்டார்டட் கெட்டிங் இன் டு குட் பொசிஷன்ஸ் இந்த கேமில். அவனுக்கு பால் ரொம்ப வரல, விச் அகெயின் ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் டீம் தட் இஸ் கெட்டிங் யூஸ் டு ஒரு நியூ நம்பர் 10 ஆர் நம்பர் 10 கெட்டிங் யூஸ் டு த டீம். 2 சைடுமே இருக்குது. So but still that the number of times he got the ball, most of it were miss passes. He is still like first half நானும் அப்படியே நினைச்சேன். நம்ம லைவ் பண்ணும்போது நான் அப்படியே ரீப்ளே பார்த்தேன். வேர்ட்ஸ் பத்தியே நம்ம ஃபெயில் காம்ப்ளேஷன்ஸ்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அதை எடுத்து போய் பார்த்தேன். ஐ மீன் ஃபெயில் காம்ப்ளேஷன்ல
இல்ல இல்லைங்க காம்பிலேஷன்லாம் பாத்தீங்கன்னா ஃபெயில் அதான் காம்பிலேஷன்னா ஒரு 2-3 மிஸ் பாஸ் இருந்தா ஓகே, 2-3 மிஸ் பாஸ் எவனாலும் பண்றதுன்னு சொல்லலாம். அதுல கிட்டத்தட்ட 10-15 மிஸ் பாஸ் இருந்துச்சு. எனக்கு என்னடா வேர்ட்ஸ் இவ்வளோ அடிக்கான அந்த கேம்ல அப்படிங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு உண்மையாவே. நம்ம லைவ் பார்க்கும்போது நிறைய விஷயம் நோட்டீஸ் பண்ண மாட்டோம். அவன் பண்ணதுல நிறைய மிஸ் பாஸ் பண்ணுச்சு. ஐ மீன் ஐ திங்க் இஸ் ட்ரைங் டூ மச். ஐ திங்க் அட் திஸ் பாயிண்ட் இல்ல இஸ் ட்ரைங் டு இம்ப்ரெஸ் எவ்ரி ஒன் இயர். அவ்வளோதான். இட்ஸ் வெரி ஆப்வியஸ்லி சீன் இஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு இம்ப்ரெஸ். ஏன்னா நான் லைவ்லேயே சொன்னேன் வேர்ட்ஸ் தப்பான பாச போடாரா போட்டான். அதான் எனக்கு லைவ்ல எனக்கு தெரிஞ்சுன்னா நான் ஒன்று ஆமா இல்ல அது வந்து ஆனா இட் வில் கம் வித் டைமிங். நான் ஐ திங்க் லைவ்ல சொன்னேனான்னு தெரியல இல்ல உங்ககிட்ட ஆஃப்லைன்ல சொன்னேனான்னு தெரியல. ஒரு 5 கேம்ஸ்க்கு அப்புறம் தான் we can properly start evaluating words. எனக்கு என்னன்னா 100 மில்லியன் வந்து மெட்ரிடும் பயன் பே பண்றதுக்கு ரெடி, சிட்டி பே பண்றதுக்கு ரெடி. தே டோன்ட் கோ ஃபார் அ பிளேயர் வித்வுட் நோயிங் இஃப் இஸ் குட். ஓகே, சும்மா இவனுங்க எல்லாம் இங்க வந்து கிக்கி பிக்கி பண்றதெல்லாம் வந்து வேர்ட்ஸ் ஹஸ் ஸ்கோர்ட் only 1 நான் பெனல்டி கோல் இன் 2025 in the league அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் வேறு இருக்கு. சரி ஓகே, நாங்கள் வந்து 100 மில்லியன் ஒருத்தனை இன்வெஸ்ட் பண்ணி ஆறானோ ஆடலாம் கேம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து லக்ஸுரி இருக்கு. கரெக்டா? 100 மில்லியன் பிளேயர் ஆறானோ ஆளே நாங்கள் வந்து வின் பண்ணிட்டு இருக்கோம். we are going to give him time to get into the game, get into whatever. நீங்க எல்லாரும் தான் எல்லாரும் இப்போ ஆர்சனல் வந்து இப்போ அந்த பியரோ இன்காபியங்கிற பிளேயர் இருக்கு, லெஃப்ட் பேக் லெஃப்ட் சென்டர் பேக் ஆமா அந்த மாதிரி பிளேயருக்கு வந்து அவங்க போறாங்க. அது வந்து 60 மில்லியன் யூரோஸ். இல்ல அந்த ரூமர் வந்தப்போ நான் நினைச்சேன் என்னடா இன்னும் ஆர்டெட்டா சென்டர் பேக்குக்கு போலியேன்னு நினைச்சேன். விண்டோல கரெக்டா வந்துருச்சு. அதனால வந்து அது நடந்துச்சுன்னா இட்ஸ் க்ளோஸ் டு 300 மில்லியன் ஸ்பெண்ட் அவங்களுக்கும் தான். என்னமோ நம்ம மட்டுமே பண்ண மாதிரி பேச வேண்டியது, அவங்களுக்கும் 300 மில்லியன் ஸ்பெண்ட். அது யோசிச்சு பார்த்தா நெட் ஸ்பெண்ட் நம்மளோட அவங்க கிட்டத்தட்ட 200 அதிகமா இருக்காங்க. நம்ம இப்போ ஈசாக்கெல்லாம் போய் வாங்கினா கூட அவன் பக்கத்துல தான் வரும்னு நினைக்கிறேன் நெட் ஸ்பெண்ட்ல. அதே மாதிரி யுனைடெட் 200 மில்லியன் 3 அட்டாக்கர் சேர்ந்து ஒரு கோல் கூட போடல. அப்படியெல்லாம் இருக்கும்போது வந்து நாங்கள் வாங்கின 100 மில்லியன் ஒத்த பிளேயர் மட்டுமே வந்து ஹைலைட்டாக நிற்கணும்னா மற்ற எல்லாத்தையும் தோண்டி பார்ப்போம். மற்ற எல்லா டீமும் என்ன பண்ணியிருக்காங்க, யாருமே ஒன்றும் பெருசாக பண்ணலையே. யாக்கரஸ் மட்டும் தான் இப்போ 2 கோல் போட்டிருக்கான். அது லீட்ஸ் யுனைடெட் கடை ஓம்ல. அவங்கள ஆட்டும், போர்ன்மத் ஆடட்டும், நியூகாசல் அவே போய் ஆடட்டும், அப்புறம் நம்ம ஒரு இது எடுப்போம், ஒரு கன்சென்சஸ் எடுப்போம். ஓகே, வேர்ட்ஸ் உண்மையாகவே மோசமாக தான் பண்ணுறான். ஈ வெண்ட் அகேன்ஸ்ட் 2 வெரி டஃப் ஆப்போசிஷன்ஸ் இன் மிட்ஃபீல்டுங்க. நீ அந்த மாதிரி ஈக்குவல் ஆப்போசிஷன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம். ரயன் ஷெர்கி ஸ்கோர்ட் 1 கோல். ஆமா, போட்டது உளுச்சு கூட. அவனுங்க 4 பாஸ் போடுறக்கே தந்துடுறானுங்க மொத்தமா. இல்ல ஆனா லாஸ்ட் கேம் ஷெர்கியும் didn't do great. அதான் 50 நிமிஷத்துல வெளிய எடுத்தாச்சு. வாடி நீ பண்ணது போல வா வெளிய அப்படின்னு. நான் அதுதான் சொல்றேன், 2 பேருமே சர்க்கிக்கும் சொல்றேன் வேர்ட்ஸுக்கும் சொல்றேன். ஒரு 5-6 கேமுக்கு முன்னாடி 2 பேரும் இவாலுவேட் பண்ண முடியாது. லைக் இட் ஜஸ்ட் மேக்ஸ் நோ சென்ஸ். ஆனா தே நியூ டீம்ஸ், நியூ பொசிஷன்ஸ். அதுவும் நான் ஐ திங்க் ப்ரீவியூவில் சொன்னேன்னா இல்லை ஸ்ட்ரீமில் சொன்னேன்னான்னு தெரில. நம்ம டீம் வந்து டிபெண்டட் ஆன் அ ரைட் பேக் ஃபார் கிரியேட்டிவிட்டி இதுக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ வந்து வி ஆர் சேஞ்சிங் டு டிபெண்ட் ஆன் அ மிட்ஃபீல்டு விச் இஸ் அ மேசிவ் சேஞ்ச் இன் ஸ்டைல். அதாவது நல்ல பாயிண்ட் கொண்டு வந்தீங்க. எல்லாரும் கேட்குறாங்க. இப்போ நம்ம சொன்ன பாயிண்ட் இப்போ எல்லாரும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம 2 வீக் முன்னாடியே சொன்ன என்ன தெரியுமா, ஏன் நம்ம லெஃப்ட் சைடில் தான் பால் போகுது, ஏன் ரைட் சைடில் போக மாட்டேங்குது, ஏன் ரைட் சைடில் சேர்ந்தாப்புல 3 பாஸ் கூட போட மாட்டீங்கன்னு நம்ம போன 10 நாளைக்கு முன்னாடி கேட்டோம். போன கேமுக்கு முன்னாடி. இப்போதான் எல்லாரும் இந்த கேமும் அதேதான். அதான் இப்போதான் எல்லாரும் புரிஞ்சு வந்து திருப்பி நம்மள கேக்குறாங்க, ஆமா ஏன் போக மாட்டீங்க. எத்தனை நாங்க 10 நாள் முன்னாடியே கேட்டோம். அந்த கேம் இந்த கேமும் அதுதான். சாலா வாஸ் இன்விசிபிள். திரும்ப ஐ திங்க் அந்த ட்ரெண்ட் இல்லாம அந்த அடாப்டிங் பீரியட் தாங்க. அதுலதான் எல்லாரும் இருக்காங்க. வேர்ட்ஸ் இல்லைங்க, சாலா எல்லாருமே. ஐ திங்க் இட்ஸ் another thing. இப்போ ட்ரெண்ட் சாலானா ட்ரெண்ட் அண்டர்லாப் தான் பண்ணுவான், சாலா தான் வெளியே போவான்னு தெரியும். Salah has played with Bradley, Salah has played with Szoboszlai, Salah has played with Frimpong. வேற யார் ரைட் பேக் ஆடி இருக்கா? எல்லாத்துக்கு கூட ஆடிட்டா சாலா 2 கேம்லயே. ஆமா, அப்ப என்ன பண்ணுவாங்க, யாரு பண்ணுவாங்க சாலாக்கு எப்படி தெரியும்? ஆமா, அதுவும் இட்ஸ் ஜஸ்ட் அட்ஜஸ்டிங் டு யுவர் ரைட் சைடட் காம்பினேஷன். இவ்வளவு பேசுறோம்ல, மெக்காலிஸ்டர், கிராவன்பர்ச், சோபோஸ்லை 3 பேரும் சேர்ந்து 3 கேம்ல இன்னும் 1 கேம் கூட ஆடல. ஆமா இன்னும் 1 கேம் கூட ஆடல. நாம இவ்வளவு சொல்லிட்டு இருக்கோம், ஓ இவ்வளவு நல்லா ஆடல, அது பண்ணல இது பண்ணலன்னு. 1 கேம் கூட 3 பேர் டீம்லயே இல்ல. ஆமா ஆமா இல்லை அதான் லைக் ஐ திங்க் அதுவும் வந்து அதான் சொல்கிறேன், நம்ம டீம் வந்து இட் இஸ் அ ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஸோ ஒரு விதத்தில் பார்த்தோன்னா இந்த மாதிரி ரிசல்ட் எடுக்கிறது வந்து இட் இஸ் அ குட் திங் தான். அதாவது 6 பாயிண்ட்ஸ் இன் 2 கேம்ஸ் வித் என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப ஷேக்கி லுக்கிங் டிஃபென்ஸு இது. அண்ட் அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் வீக் இப்போது ஆர்சனல் இருக்காங்க, விச் வில் பி அ மச் பிகர் டெஸ்ட் அட் ஹோம்.
நமக்கும் சரி அவங்களுக்கும் இட் வில் பி அ பிக் டெஸ்ட் ரெண்டு பேருக்குமே. பட் அந்த கேமுக்கு வந்து ப்ரீவியூ தனி எபிசோடில் வரும். பட் இப்போ அலெக்சாண்டர் ஈசாக் டார்பின்னு சொன்னோம், அலெக்சாண்டர் ஈசாக்கே வருவோம். ஸோ இன்னைக்கு என்ன வந்திருக்குன்னா, நியூகாசில் வந்து தே ஹவ் சப்மிட்டட் அன் இம்ப்ரூவ்டு பிட் ஃபார் ஸ்ட்ராண்ட் லார்சனா 60 மில்லியனோ என்னவோ ஃபெப்ரிசியோ ரிப்போர்ட் பண்ணியிருக்கா. இது மாதிரி வந்து அண்ட் இட் இஸ் இண்டி சொல்கிறா இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி அக்செப்டட் பை வுல்வ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, அது வந்து வில்சனோட ரீப்ளேஸ்மெண்ட்டா இல்லை ஈசாக்கோட ரீப்ளேஸ்மெண்ட்டா? எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு எனக்கு இயர்விகோ வரணும், ஈசாக்கு வரணும். நீ யாருக்கு வேணாலும் வச்சுக்க. கேலம் வில்சன் 3 ஷாட் ஆன் டார்கெட் எடுத்திருக்கான் போன சீசன், அவ்வளவுதான் அவனோட கான்ட்ரிபியூஷன். ஆனா சாரி, இது ரொம்ப சைடு டாபிக் டைவர்ஷன். இது கேலம் வில்சனோட கான்ட்ராக்ட் என்ன தெரியும்ல? அவனோட பேஸ் சேலரி வந்து 6,000 பவுண்ட்ஸோ என்னவோ தான் பர் வீக். ஓகே, ஆனா கோல் போட்டா he gets a goal bonus of around 90,000 100,000 ஈச் கோலா? ஆமா. அதான் குய்யால, என்னடா அது வேற லெவல் கான்ட்ராக்டா இருக்கு. அப்போ கோல் போட மாட்டான். வெஸ்ட் ஹாம்ல 4 பாஸ் ஒன்னா கூட போடுற மாதிரி பிளேயர் கிடையாது. இல்ல சோ அதுதான் இல்ல, இது எப்படி தெரியும்னா, என்னோட யூனிவர்சிட்டி டீம்ல ஒருத்தன் வந்து முன்னாடி நார்விச் சிட்டி அகாடமில வேல்ஸ் அண்டர் 17 இன்டர்நேஷனல் அவன் இப்போ அவனுக்கு இன்ஜரி எல்லாம் நிறைய ஆகி இப்போ வந்து ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டான். ஆனா அவனுக்கு வந்து ஸ்டில் ஆஸ் அ ஃப்ரெண்ட் அவன் வந்து வெஸ்ட் ஹாம் அகாடமில இருக்கான். ஸோ அந்த வெஸ்ட் ஹாம் அகாடமி வழியா அந்த நியூஸ் வந்திருக்கு. வில்சனோட கான்ட்ராக்ட் வந்து 6,000, ரொம்ப சீப் கான்ட்ராக்ட். ஆனா வந்து கோல் போட்டா பயங்கரமான போனஸ் அவனுக்கு. ஸோ அதனால தான் ஹீ அக்செப்டட் சேயிங், நான் ரொம்ப ஆட வேணா, சீசனுக்கு ஒரு 2 கோல் 3 கோல் போட்டா எனக்கு பயங்கர போனஸ் வந்துடும் போதும். அண்ட் அதான் அவன் என்ன சொல்லியிருக்கான், சீசனுக்கு 5 கோல் போட்டா he gets $500,000 பேசிக்கா. கரெக்ட், பேசிக்கலி 500,000. அண்ட் டீம் வெஸ்ட் ஹாமுக்கு வந்து இட் ஒர்க்ஸ் அவுட் பிகாஸ் இட்ஸ் a very team friendly contract. அவன் ரொம்ப யூஸ் பண்ண போறது இல்ல. $500,000 ஓவர் 1 year வந்து இட் இஸ் நதிங் ஃபார். தட்ஸ் ஃபைன் பேசிக்கலி தட்ஸ் ஃபைன். அங்க அது கூட கஷ்டம் தான், அவனுக்கு தெரியும் அப்போ 5 கோல் வர, அதுவும் கஷ்டம் தான். அந்த டீம் மோசமா இல்ல. பட் கமிங் பேக் ஹியர், வில்சனுக்கு 3 ஷாட் ஆன் டார்கெட்டுக்கு உனக்கு ரிப்ளேஸ்மெண்ட் இருந்தா தான் நீ ஈசாக்க கொடுப்பியாமா? அதாவது நான் வந்து ட்வீட் கூட போட்டிருந்தேன். ஐ திங்க் இட்ஸ் அ மீடியா நரேட்டிவ் பிளேட் அவுட் வெரி வெரி வெல். யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிட்டை போட்டு அக்செப்ட் பண்ணியிருந்தா என்னடா முதல் பிட்டே அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பிட்டை போடுறோம், 110 மில்லியனுக்கு போடுறோம், ஸ்ட்ரைட் ரிஜெக்ட். ஓகே, ஏன்னா வி ஆர் நாட் என்டர்டெய்னிங் எனி பிட்ஸ் ஃபார் அவர் ஸ்டார் பிளேயர் அப்படின்னு ஒரு 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 பொய் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அப்புறம் அன்பார்ச்சுனேட்டான விஷயம், நம்மளோட கேம் வந்துருது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட கேம் வந்து டிரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டுக்குள்ளார வரல அப்படின்னா அது வேற மாதிரி போயிருக்கும். ஓகேவா? கேம் வந்துருது. ஸோ அந்த கேம் முடியுது வரைக்கும் யூ கேன் நாட் ஆப்வியஸ்லி ட்ரான்ஸ்ஃபர் த பிளேயர் பிகாஸ் த பிளேயர் வில் பிளே அகேன்ஸ்ட் த சேம் கிளப். ஓகே, பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, ஈசாக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கேம் இல்லை. ஓகே, 130 மில்லியன் கொடுத்து வாங்கியிருந்தோம்னா அவனுங்க போய் வாங்க போற 2 கிளப்புக்கும் தெரியும் காசு வச்சிருக்கானுங்க, இவனுக்கு நம்ம உறுதியே ஆகணும்னு தெரியும். ஆமா, அதுவும் இருக்கு. ஸோ இது எப்படின்னா, லிவர்பூல் பிட், வி ரிஜெக்டட், நம்ம வந்து ஸ்டார் பிளேயர் கொடுக்க கூடாது. லிவர்பூல் வென்ட் அவே. அது நடுவில் வந்து வி ஆர் கோயிங் டு சே வி ஆர் கோயிங் டு கிவ் ஈசாக், டே இந்தாடா இதான் புது கான்ட்ராக்ட், இதான் ரிலீஸ் கிளாஸ், எல்லாமே கொடுக்குறோம். ஆனா ஈசாக் should come and reject it because Isak doesn't want to play for the club anymore. So இந்த கேமுக்குன்னு நியூகாஸ்லோட சேர்மன் வராராம் சவுதியிலிருந்து. அவரு போய் வீட்டுல பேசுறாராம், பேசியும் பார்த்தாச்சு, இனிமேலும் அவன் அக்செப்ட் பண்ணல. சோ we did all that we could do to make him stay. ஓனர்ஸா நாங்க எல்லாமே பண்ணிட்டோம். இனிமேலும் ஈசாக் இருந்தானா நம்ம டீமுக்கு செட் ஆகாது, நம்மளுடைய ஹார்மனி வீணா போயிடும். அது ஆல்ரெடி வேற வந்துருச்சு, சீனியர் ஸ்குவாட் வந்து இட் இஸ் ஸ்பிளிட், அதாவது சில பேர் சப்போர்ட் பண்றாங்க, சில பேர் பண்ணல, அது வேற வந்துருச்சு. அதான் சோ இப்ப நம்ம வித்தா தான் இன்னொரு 2 ஸ்ட்ரைக்கர் வாங்க முடியும். அதே பிரைஸுக்கு நம்ம 2 கிடைக்குது. ஒண்ணுக்கு பதிலா இப்ப பாருங்க, 19 கோல் போட்ட விசாவையும் கூட்டு வந்துட்டோம், 12 கோல் போட்ட ஸ்ட்ராண்ட் லார்சனையும் கூட்டு வந்துட்டோம். அவனை 130 மில்லியனுக்கு வித்து இருந்தாலும் 120 மில்லியனுக்கு 2 பிளேயரை கூட்டு வந்துட்டோம். ஒருத்தவன் பர்ஃபார்ம் பண்ணினாலும் இன்னொருத்தவன் கண்டிப்பா பர்ஃபார்ம் பண்ணிடுவான். அப்படியே படம் மாதிரி, அப்படியே ஒரு KS ரவிக்குமார் படம் மாதிரி தெல்ல தெளிவா கொண்டாந்து நிப்பாட்டுவானுங்க. 1ஆம் தேதி bid has been submitted and accepted, Isak is going through the medical அப்படின்னு வரும். டெட்லைன் டே. ஆமா, இல்லங்க அதுதான் இந்த கேம், அதாவது நடக்கிறதா இருந்தா ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடியே நடந்திருக்கணும் இது. இப்போ இந்த கேம் வந்து ஃபிக்சர் ரிலீஸ் ஆன உடனே அவங்க டிசைட் பண்ணியிருப்பாங்க இந்த கேம் வரைக்கும் அவனை விற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனால் நான் வந்து ஒன்று பாராட்டணுங்க, கிறிஸ்டல் பேலஸை பாராட்டணும். எசேக்கு அவங்க பயங்கரமான இது பண்ணாங்க. லைக் அவங்க சொன்னாங்க வி வில் நாட் ஸ்டாண்ட் இன் யுவர் வே. ஆர்சனல் வந்து பிட்டை மீட் பண்ணாங்கன்னா நாங்கள் அனுப்பிச்சு விட்றோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாட்னமும் பண்ணாங்க. அண்ட் அந்த கிறிஸ்டல் பேலஸ் யார் ஆடினாங்கன்னு தெரியல இந்த கேமு. அதுக்கு முன்னாடி வந்து அந்த ப்ரீ கேமில் ஃபேன்ஸ் எல்லாம் இன்டர்வியூ பண்ணாங்க எஸ்ஏ கிளம்புறதை பற்றி நீங்கள் என்ன நினச்சி. அதாவது ஒரு ஃபேன் சொன்னால் என்னோட ஃபேமிலி வந்து ஃபுல்லாக கிறிஸ்டல் பேலஸ் சப்போர்ட்டர்ஸ். எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லாருமே வந்து கிறிஸ்டல் பேலஸ் சப்போர்ட்டர்ஸ். யாருமே வந்து தே ஹவ் நாட் சீன் கிறிஸ்டல் பேலஸ் லிஃப்ட் அ ட்ரோஃபி. இவன் வந்து நமக்கு ட்ரோஃபி வாங்கி கேவ் அஸ், அது போதும் எங்களுக்கு. ஈ கேன் கோ டு ஆர்சனல் பாய்வுட் கிளப், லெட் ஹிம் பி ஹாப்பின்ட்டான். ஈசாக்கோ அதேதானே. நியூகாசல் எந்த ஃபேன் பாத்திருக்காங்க 25 வருஷமா ட்ரோஃபி. அதுதான் வாங்கிட்டு வந்து கொடுத்தது. அவங்க கடைசியா பிரீமியர் லீக் ஜெயிச்சது தானே. நியூகாசல் ஜெயிக்கல அப்பவும். ஷேரர் தான் ரெக்கார்டு, இவனுங்க ஒண்ணும் ஜெயிக்கல. எஃப்ஏ கப்லயோ என்னவோ 1959 49 அப்ப ஜெயிச்சாங்க. அதுதான் கிளியரா அந்த மீடியா நரேட்டிவ்ங்க. we tried everything, இதுக்கு மேலே அவன் முடியாதுங்கறான். வச்சிருந்தா டீம் கெட்டு போயிடும், அதனால நாங்க விக்கிறோம், அவ்வளவுதான். ஆமா. இல்ல எதுக்கு அந்த இது சொன்ன, கீழே ஒருத்தன் கமெண்ட், அந்த கிறிஸ்டல் பேலஸ் வீடியோல கீழே ஒருத்தன் கமெண்ட் போட்டிருந்தான் நியூகாஸ்ல டேக் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல @NUFC tell your fans like tell your fans this அப்படின்ட்டான். ஐயோ என்னமா பேசினானுங்க. WWE மேட்ச், ஜோலன்டன் அப்படி பண்ணிடுவான், இது பண்ணிடுவான். கடைசியில பார்த்தா பூரா ஹாஸ்பிட்டல் போயிடுச்சு. ஒன்னு ரெட் கார்டு, ஒருத்தவனுக்கு ஷோல்டர் கிழிஞ்சு போச்சு, இன்னொருத்தவனுக்கு என்னன்னே தெரியாது. எல்லாம் பூராத்தையும் படுத்து அழிஞ்சு வச்சது நம்ம. ஒரே ஒரு ஆளு ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த சீசன் ஆடுறான் கிராவன் பறிச்சு, அவனே படுக்க போட்டான். ஒரு 2 மேட்ச் ஆட வச்சிருந்தா வந்துட்டு மொத்தமா ப்ரூனோ கேமர்ஸையும் படுக்க போட்டுருக்கலாம். எல்லாம் பேச்சு. WWE ஆடுவாங்க, பி கேர்ஃபுல் லிவர்பூல் பிளேயர்ஸ். ஆனா ஸ்டேடியம் விட்டுட்டு ப்ராப்பரா வெளியே வர மாட்டீங்க. எல்லாம் கை கட்டிட்டு போனது. அது ஒன்னு கைக்கு பின்னாடி, ஒன்னு கை இப்படி வச்சுக்கிட்டு, நம்ம என்னமோ சொன்ன மாதிரி ஒண்ணுமே பண்ணல. அவ்வளவுதான் கீழே வந்தானுங்க. அதுலயும் இல்ல அந்த ஓனர் இல்ல, அந்த யாரோனோ அந்த PAFல இருந்து அந்த ஜேமி ரூபன், அவன் வேற எழுதியிருக்கான் we will get into them அப்படின்னு. அது அந்த நியூகாஸ்ல் ஃபேன். அது சொந்த டீம்ல இன்டு மார்க் போட்டானதான் எல்லாம் நாசமா போச்சு. ஆமா. பட் எனிவே, ஸோ அதுதான் வந்து நியூகாஸ்ல் ரிவ்யூ, நியூகாஸ்ல் 2 லிவர்பூல் 3 ரிவ்யூ. நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸ்லாம் கீழே போடுங்க. ஆஸ் பர் யூஷுவல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லாஸ்ட் லைவ் ஸ்ட்ரீமில் வந்து ஜாவித்னு ஒருத்தர், நான் 3000 சப்புக்கு வெயிட் பண்ணுறேன், ஐ வாண்ட் டு பி 3000th சப்ஸ்கிரைபர்னாரு. அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க. மரியாதையாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சொல்லிட்டேன். ஆமாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் @KOP KARUTHU, அண்ட் ட்விட்டரில் வந்து @KOP KARUTHU _LFC. அடுத்த வீடியோ வந்து ஆர்சனல் ப்ரிவியூ வரும், பெரிய கேமு. ஸோ டெஃபினட்டாக அதுக்காகவாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெஃபினட்டாக. அண்ட் ஆர்சனல் வாட்ச் எல்லாம் அங்கே இருக்காங்கிறது வந்து நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோம். இன்னும் எங்களுக்கு டேட் அது சரியாக ஒர்க் ஆகாதான்னு தெரில, பட் கன்ஃபார்ம் பண்ணுறோம். பட் வேறு எதுவும் இல்லை என் சைட்லேருந்து. கௌதம், உங்கள் சைட்லேருந்து ஃபைனல் தாட்ஸ் ஒரு 1 லைனில் அப்படி நைஸாக சம்மரைஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். வழக்கமா டைட்டில் சவர்ஸும் ஒரே வார்த்தையில ஈசாக் இஸ் அவர்ஸ். ரைட், ஈசாக் இஸ் அவர்ஸ்.